வணக்கம். அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கு சங்கு முத்திரை பார்க்க போகிறோம். சங்கு முத்திரையில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு பார்க்க போகிறோம். சங்கு முத்திரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இடம்புரி சங்கு பார்ப்போம். ஒன்று வலது கையில் இடது கையினுடைய கட்டை விரலை உள்பவமாக வைக்கணும். அடுத்தது 4 விரலையும் கட்டை விரல் மேலே வைக்கணும். இந்த 4 விரலையும் மடக்கணும். அடுத்தது ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் ஒன்று சேர்க்கணும். இது சங்கு முத்திரை, வலம்புரி சங்கு முத்திரை இதுக்கு பேர். அடுத்தது இடம்புரி சங்கு முத்திரை. இடது கையில் ஆள்காட்டி கட்டை வரல வச்சுக்கோங்க. 4 விரலையும் மேலே முடிக்குங்க. அடுத்தது இதை இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் இணைச்சிங்கன்னா இது இடம்புரி சங்கு முத்திரை. இந்த 2 சங்கு முத்திரைக்கும் ஒரே பலன் தான். இப்போ எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா 45 நிமிஷம் செய்யலாம். தொடர்ந்து 45 நிமிஷம் செய்ய முடியாது. 3ஆக பிரிச்சுக்கலாம். காலையில் 15, மதியம் 15, இரவு 15 செய்யலாம். அதுவும் செய்ய முடியல அப்படின்னா காலையில் ஒரு 20, சாயந்தரம் ஒரு 20 செய்யலாம். அதுவும் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். அதுவும் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 5 நிமிஷம் செய்யலாம். அதுவும் முடியலைன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடக்கிற நேரத்தில் செய்யலாம். எல்லா முத்திரைகளும் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். டீ காஃபி குடிச்சிட்டிங்க ஒரு 5 நிமிஷம் கழித்து செய்யலாம். செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து மற்ற உணவுகளோ டீ காஃபியோ எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய பலன்களை பார்ப்போம். பலன்கள் என்னென்ன பலன்கள் இருக்கிறன்னு தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சங்கு முத்திரை செய்வதனால தொண்டையில் உள்ள நாண்கள் நல்லா வேலை செய்யும். தைராய்டுகள் நல்லா வேலை செய்யும். ஹைப்பர் தைராய்டு தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் செய்யலாம், அதிகமாக செய்யலாம். தைராய்டு அதிகமாக உள்ளவர்கள், ஹைப்பர் தைராய்டு உள்ளவர்கள் குறைந்த நேரம் செய்யலாம். ஹைப்போ தைராய்டு உள்ளவர்கள் அதிக நேரம் செய்வதனால தைராய்டு நன்கு வளர்ச்சி பெற்று தைராய்டு ஆரோக்கியம் பெறும். அதனால் குரல் வளங்கள், அடுத்தது ஞானம், அடுத்தது கல்வி அறிவு, அடுத்தது பேச்சாற்றல், அடுத்தது சிந்திக்கும் ஆற்றல் எல்லாத்தையும் இது உருவாக்கி கொடுக்கும். இப்போ ஒரு வக்கீல் இருக்கார். வக்கீல் காலையிலே ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு வாதிட போனார் அப்படின்னா வாதிடுகளில் ஒரு சிறப்பு பெறும். ஏன்னா ஞானம் மிளரும், புதுசாக அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அவர் அந்த வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு இது ஒரு நல்ல முத்திரையை பயன்படும். அதேமாதிரி உங்களுக்கு டாக்டர்ஸ் இதை கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா இதை செஞ்சுட்டு போனாங்கன்னா ரொம்ப அருமையான முத்திரையாக இருக்கிறனால ஞானம் மிளரும். வித்தியாசமாக கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைப்பாங்க. அதே போல் ஆசிரியர்களும் இதை பயிற்சி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு அருமையாக விளக்குவாங்க. விளங்கும் போது பிள்ளைங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கும் தன்மை உண்டாகும். அவங்களுக்கும் புது புது ஐடியாக்கள் பிறக்கும். அடுத்தது பாடகர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது குரல்கள் இனிமையாகும். பேச்சாற்றல் பெற்றவங்க, மேடை பேச்சாற்றல் பெற்றவங்க அவங்களாம் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பேச்சில் ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டாகும். வித்தியாசமான ஒரு பேச்சுகள் வரும். அது ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்கும். அதனால் இது சிந்திக்க ஆற்றல்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரும்போது மூலபலத்தை ரைட்டு லெஃப்ட் 2 பக்கம் உள்ள மூளைகளை ஒருங்கிணைந்து மனசையும் ஒருங்கிணைந்து மனசை அமைதிப்படுத்தி ஆற்றலை மேம்படுத்தும். மூளையினுடைய ஆற்றலை மேம்படுத்தும். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கே நல்லா தெரியும் இந்த மூளையோட ஆற்றல்களும் எப்படி நம்மளுக்கு பயன்படுது, ஒவ்வொரு செயல்லையும் எப்படி இந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நன்கு புரிய வைக்கும். அடுத்தது இதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்போது ஞானம் மிளிரும். அதாவது ஆன்மீக வழியில் மனசை ஈடுபடுத்தும். ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப புதுமையாக சிந்திக்க வைக்கும். நன்றி. இதை பிடித்திருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.